ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் பேப்பர் 1 நியமன தேர்வுக்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இது ப்ரீவியஸ் இயர் டெட் பேப்பர் 1 கொஸ்டின் பேப்பர் தான். இன்றைக்கான வினா என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நான் 8 வீடியோஸ் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். ஓகேங்களா, இது 9வது வீடியோ. ஒரு வட்ட கோண பகுதியின் ஆரம் 24 சென்டிமீட்டர் மற்றும் அதன் மைய கோணம் 140 டிகிரி எனில் அதன் பரப்பளவு. வட்டக்கோண பகுதியின் ஆரம் கொடுத்துருக்காங்க, மைய கோணம் கொடுத்துருக்காங்க, அதனுடைய பரப்பளவு கேட்டிருக்காங்க. இது 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் 57 இருக்கும். இது ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த சம்மு போடணும். ஓகேங்களா, அதுக்கான ஃபார்முலா தான் அந்த பேஜில் இருக்கும். இதே சம் இருக்காது, இந்த மாடலில் சம் இருக்கும். அந்த ஃபார்முலா நீங்கள் பார்த்துக்கோங்க, 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கில் இருக்குது. இதுதான் ஃபார்முலா. வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு ஈக்குவல் டு θ/360 டிகிரி இன்ட்டு πr² சதுர அலகுகள். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? வட்டக்கோண பகுதியின் ஆரம் கொடுத்துருக்காங்க, மைய கோணம் கொடுத்துருக்காங்க. ஆரம் 24 சென்டிமீட்டர், மைய கோணம் 140 டிகிரி. ஓகேங்களா, இங்கே தீட்டான்றது டிகிரி. அங்கே டிகிரி என்ன கொடுத்துருக்காங்க? 140 டிகிரி. அடுத்தது அங்கே ஆரம் 24ன்னு கொடுத்துருக்காங்க. இது அப்படியே இல்லை, ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். தீட்டாவுக்கு பதிலாக 140 டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி இன்ட்டு இந்த பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு இந்த ஆரோட வேல்யூ, ஆறுன்றது ஆரம் 24, r² இருக்கனால 24 × 24. ஓகேங்களா, இப்போ இது இன்னும் சுருக்கலாம். இது எப்படி சுருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஃபஸ்ட்டு 140 7ஆல் அடிச்சிருக்கேன். 2 7 14, இந்த 0 அப்படி வந்து 20 7 140. ஓகேங்களா, திருப்பி இந்த 20 இந்த 360ஆல் இப்படி அடிச்சிருக்கோம். இதை 2ஆல் அடிக்கலாம். இந்த 0க்கு 0 கேன்சல் ஆகிடுச்சு. இந்த 2 36. அப்போ 2ஆல் அடித்தோன்னா 1 2 18 2 36. மீதி என்ன தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22 24, இந்த 24 கீழே ஒரு 18 இருக்குது. அதை நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் 22 × 24 × 24 டிவைடட் பை 18. இப்போ இது இன்னும் சுருக்கலாம். எதால் சுருக்கிருக்கோம் அப்படின்னா 3ஆல் அடிக்கலாம். 6 3 18, 8 3 24. மேலே 22, இங்கே 8 4, 8 4 பெருக்குனா 8 4 32 இங்கே போட்டிருக்கேன். இந்த 22 அப்படி எடுத்து எழுதியிருக்கேன். 22 32 பெருக்கணும் அப்படின்னா 704 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதான் ஆன்சர். இந்த ஆன்சர் ஆப்ஷன் ஏயில் இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர், 704 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்த சம் பார்க்கலாம். 42 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவிலான ஜிம்னாஸ்டிக் வளையமானது 6 சம அளவுள்ள விற்களாக பிரிக்கப்பட்டு வெவ்வேறு நிறங்களில் வண்ணமிடப்பட்டு உள்ளது எனில் ஒவ்வொரு வட்டவில்லின் நீளம். இந்த கொஸ்டின் 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கில் இருக்குது. பேஜ் நம்பர் 57ல் ஃபார்முலா வச்சு தான் இந்த சம்மு நம்ம போடணும். ஓகேங்களா, ஆரம் கொடுத்துருக்காங்க 42 சென்டிமீட்டர். வட்ட வடிவிலான ஜிம்னாஸ்டிக், அப்போ வட்ட வடிவம் கொடுத்துட்டாங்க. அந்த வளையம், வட்ட வடிவ ஜிம்னாஸ்டிக் வளையம் எத்தனை சம பாகங்களாக பிரிச்சுருக்காங்க அப்படின்னா 6 சம பாகங்கள், 6 சம அளவுள்ள விற்களாக பிரிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது வெவ்வேறு நிறங்களில் இருக்குது. அப்போ ஒவ்வொரு வட்டவில்லின் நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு வட்டவில்லின் நீளம் ஃபார்முலா என்ன அப்படின்னா, இதுதான் ஃபார்முலா. இப்போ இதான் வட்டம், அது 6ஆக பிரிச்சுருக்காங்க. இப்படி 6 1 2 3 4 5 6 6 ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரு. இப்போ இந்த ஒவ்வொரு இதான் வட்ட வில். இந்த ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு பார்ட் இருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொரு வட்டவில்லின் நீளம் என்னென்னு கேட்டாங்க. எல்லாமே சேமாக தான் இருக்கும். இப்போ ஒரு வட்டவில்லின் நீளம் கண்டுபிடிச்சா போதும். ஓகேங்களா, வட்டவில்லின் நீளம் ஃபார்முலா L = 1/n × 2πr. இதுதான் ஃபார்முலா. இப்போ 1/nன்றது எண்ணிக்கை. மொத்தம் எத்தனை வட்டவில்லில் இருக்குன்னா 6. அப்போ 6 இங்கே போடணும். அடுத்து 2 பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ 42 இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா 42 சென்டிமீட்டர் ஆரம் கொடுத்துருக்காங்க. அப்போ 42 போடணும். இப்போ இதுலேருந்து அடித்து போடுங்க. இது எதால் அடிக்கலாம்? 6 1 7 6 7 42. ஓகேங்களா, இங்கே 7 இல்லை. இங்கே ஃபஸ்ட்டு 6ஆல் அடிச்சிருக்கேன். 6ஆல் அடித்தாலும் சரி 7ஆல் அடித்தாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். நான் அதுபடி அடிக்கிறேன். இந்த 6 இந்த 42 அடித்தோன்னா 7 6 42. இந்த 7க்கும் இந்த 7க்கும் கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்கும்? 2 22. 2 22 பேருக்குன்னா 44 சென்டிமீட்டர். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இதான் வட்டவில்லின் நீளம். அடுத்த கொஸ்டின், ஒரு வட்டத்தின் சுற்றளவு 154 மீட்டர் எனில் வட்டத்தின் ஆரம் கேட்டிருக்காங்க. இதுவும் ஃபார்முலா தான், ஈஸியானது தான். வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஆரம் கண்டுபிடிக்கிறது. வட்டத்தின் சுற்றளவு = 2πr. இதான் ஃபார்முலா. அதில் ஆரம் என்னது? ஆரம் கொடுக்கல.
வட்டத்தின் சுற்றளவே கொடுத்துருக்காங்க 154 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். வட்டத்தின் சுற்றளவு இந்த ஃபார்முலா இங்கே வச்சுக்கிட்டு அதுதான் சுற்றளவு கொடுத்துட்டாங்களே 154 அதுக்கு ஈக்குவலாக எழுதிக்க வேண்டியதான். இதில் இந்த ஆரம் கண்டுபிடிக்கணும்னா ஆரை வச்சுக்கிட்டு 2π அந்த பக்கம் கொண்டு போனால் டிவைட் 2π r ஈக்குவல் டு 154/2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7. திருப்பி இதை 22/7 வந்து டிவைடில் இருக்குது, 154 கீழே டிவைடில் இருக்குது. அது தலைகீழே பெருக்கலை மாற்றக்குள்ளார 7 மேலே போயிடும், 22 கீழே இருக்கும். தலைகீழே மாறிடும். 22/7 வந்து 7/22 மாறும். அதை தான் கீழே எடுத்து எழுதியிருக்கேன். 154 இன்ட்டு 7/22 கீழே இந்த 2. இப்போ இதை அடிக்கலாம். 2ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 154 2ஆல் அடிச்சோன்னா 77. 77 திருப்பி 77 22 இருக்கு இல்லையா, இது 11 அடிக்கலாம். 2 11 22, 7 11 77. மீதி என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இங்கே ஒரு 7 இங்கே ஒரு 7, 7 7 பெருக்குன்னா 7 49. அதை மேலே எழுதிட்டேன், கீழே அந்த 2 எழுதிட்டேன். அப்போ 49/2 மீட்டர். இதான் வந்து ஆரம், வட்டத்தின் ஆரம் கண்டுபிடிச்சாச்சு. 49/2 மீட்டர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இந்த 3 சம்மில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.